அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இணையதள வழியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மார்த்தாண்டம் டிவிஷன் திப்பரமலை படைஸ்தலத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக ஜெபம் செய்து இந்த பரிசுத்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025 வருடத்தினுடைய 5 மாத காலங்கள் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 6வது மாதத்திற்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணின கிருபைக்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. விசேஷ வண்ணமாய் இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இந்த பரிசுத்த ஆராதனைகளை ஸ்தோத்திரம் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிறதான ஜெப விண்ணப்பங்கள், கேட்கிற திருமறை வார்த்தை, இவைகளெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம், தெய்வீக ஆசீர்வாதம் இந்த ஆராதனைகளை தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் வழியாகவும் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை எங்கள் ஆண்டவராக இயேசுவை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த 2025 வருடத்தின் 5 மாதங்களையும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த 6ஆம் மாதத்தை காணும்படி கிருபை செய்த கர்த்தருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த மாதம் நாம் யாவருக்கும் ஆசீர்வாதமான மாதமாகவும் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும்படியான மாதமாகவும் அமையும்படி ஜெபித்துக் கொள்வோம். இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான மாதமாய் காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறார்கள். இந்த கல்வியாண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமானதாகவும் ஒரு வெற்றியுள்ள கல்வியாண்டாகவும் அமையும்படியாகவும் ஜெபித்துக் கொள்வோம். மேலும் மேற்படிப்புக்காக முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய முயற்சிகள் வாய்க்கப்படப்படும்படியாகவும் தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் ஜெபித்துக் கொள்வோம். மேலும் ரெட்சென்னை சேனைக்காகவும் ரெட்சென்னை சேனையின் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய சபையின் குடும்பங்களுக்காகவும் நம்முடைய ஊழியக்காரருக்காகவும் நம்முடைய ஊழியக்காரன் குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளில் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற
பாகம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் பயன்படுத்தும்படியாகவும் ஜெபித்து கொள்வோம். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் கேட்க போகிற செய்திக்காகவும் செய்தியை கொடுக்க போகிற மகனை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமானதாகவும் அமையும்படியாக நாம் ஜெபித்து கொள்வோம். இந்த ஜெபத்திற்கு ஆதாரமாக என் ஆத்தும நேச மேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே என்ற பாடலின் சரணத்தையும் பல்லவியும் பாடுகிறேன். இந்த பாடலை பாடி முடித்த பின்பு சகோதரி சங்கீதா அவர்கள் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் ஆத்தும நேச மேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறதான் எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். துதிகளில் பிரியப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆயுசின் நாளோடு இந்த நாளையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதில் தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, ஆபிரகாமின் தேவனை உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, எலியாவின் தேவனை உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் வைக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபையாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, விசேஷமாக ஆண்டவரே, அப்பா, இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவரே, அப்பா, கேட்கிறதான ஆண்டவரே, அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, அவங்க கேட்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய இரட்சணிய சேனை உம்முடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய சேனை தலைவர்களை என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, அப்பா, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே சேனையிலே நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. சிறுவர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், ஒவ்வொரு ஊழியங்களையும் என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, அதன் மூலமாக நாங்கள் கேட்கிற மன்னா எங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஆண்டவரே, அப்பா, சோஸ்திரம் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஆண்டவரே, அப்பா, நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, கடந்த மாதங்களெல்லாம் என் தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீங்க. நன்றி. கர்த்தாவே, அப்பா, வருகிற ஜூன் மாதத்தையும் உடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, அந்த மாதத்தில் ஒவ்வொரு தேவைகளையும் என் தேவன் சந்திங்க. கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஆண்டவரே, அப்பா, சோஸ்திரம் ஆண்டவரே, அந்த கல்வியாண்டு ஆண்டவரே தொடங்க இருக்கிறது. கர்த்தாவே, அந்த புதிய கல்வியாண்டை எங்களுடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, அந்த வருடத்திலே ஆண்டவரே, அப்பா, அரசாங்க தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, நல்ல மதிப்பெண்களை பெற்று உம்முடைய சமூகத்திலே ஒரு சாட்சியாக நிறுத்துங்க. கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா, வாலிப பிராயத்திலே ஆண்டவரே உலக பிரகாரமான இச்சைகளிலே போகாதபடி என் தேவனுடைய நாமத்தை ஆண்டவரை அறிந்து உம்முடைய வசனத்தை தேடுகிற பிள்ளைகளாக என் தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, உம்முடைய ஞானத்தை ஆண்டவரே கொடுங்க. கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, நீர் ஞானத்தை தருகிற தேவன். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துங்க. கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனையில் நாங்கள் கேட்கிற ஆண்டவரே, அப்பா, மன்னா எங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளை ஒவ்வொன்றை ஆசீர்வதிங்க. அப்பா, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. பணிக்காக கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப தலைவிகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, அப்பா, ஒவ்வொரு தேவைகளையும் என் தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஆண்டவரே, அப்பா, சோஸ்திரம் ஆண்டவரே, அப்பா, வருகிற மாதங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஆண்டவரே, இந்த இணையதளம் வாயிலாக ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இதிலே பணிபுரிகிற ஊழியர்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா.
என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே இது நடைபெறுகிறதோ அதை என் தேவன் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்க தெரியாத அநேக விண்ணப்பங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று அன்பான இயேசு கிறிஸ்துவின் பாதம் வேண்டி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். யாவருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 8-15 முடியவுள்ள வசனங்கள். ஏசாயா 41 அதிகாரம் 8-15 வரை உள்ள வசனங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சன்னதியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். தேவன் தாமே வாசித்த வேத வசனங்களை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹalleluya. நான் மார்த்தாண்டன் டிவிஷன் திப்ரமலை படைஸ்தலத்தில் குடும்ப அங்கத்தினர்களாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை இந்த இடத்திலே ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கும் மாகாண தலைவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் கடந்த 5 மாதங்கள் தேவன் கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த என் தேவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 3 குழந்தைகள். அதில் மூத்த மகள் சுருதி. அவள் பப்ளிக் எக்ஸாம் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுவதற்கு உதவி செய்த என் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண்ணை எடுப்பதற்கும் உதவி செய்த என் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகி நாம் செல்வோம். கர்த்தர் தாமின் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். இந்த கர்த்தர் சென்ற 5 மாத காலங்கள் நம்மை பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தினார். ஒரு புதிய மாதத்திற்குள் நுழைவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளுவாராக. இந்த மாதத்திலே முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல இருக்கிறோம். நான் பிரசங்கத்திற்காக எடுத்துக்கொண்டேன் தலையங்கம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 41வது அதிகாரத்தின் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த வசனத்தை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்தார். அருமையானவர்களே, பயம் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற ஒன்று பயம். பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு பயத்தோடு கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயம் இல்லாத மனிதர்கள் யாருமே அல்ல. எல்லா மனிதர்களும் பயத்தோடு கூட இன்றைக்கு ஏதோ ஒரு பயம் அவருடைய வாழ்க்கையில் ஆட்கொண்டு இருக்கிறது. ஏன்? கிறிஸ்தவர்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாமும் இது பயம் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தை குறித்ததான பயம், வாழ்க்கையை குறித்ததான பயம், நம்முடைய வேலை சம்பந்தமான பயம், தொழில் சம்பந்தமான பயம், ஏதோ ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. பயத்திற்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி 2024 2025 கல்வி ஆண்டிலே கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். இப்பொழுது 2025 2026 கல்வி ஆண்டுக்குள் நம்முடைய பிள்ளைகள் செல்ல இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த வருடத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு பயம், இந்த புதிய கல்வியாண்டு எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாகவும் ஒரு பயத்தின் சூழ்நிலைக்குள்ளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பயத்திற்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தை ஃபோபியா என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை இதுதான் பயத்திற்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. 400க்கும் அதிகமான இது ஃபோபியாக்கள் இருக்கிறது என்று சொல்லி மனோதத்துவ மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், 366க்கும் மேலாக பயப்படாதேன் பயப்படாதேன் என்கிறதான வார்த்தையை நம்முடைய கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய தீர்மானம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் நாம் பயமில்லாமல் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், பயமில்லாமல் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் பயத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு மன அழுத்தம் நம்மை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. எனவே பயத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் அதுவல்ல. தேவனுடைய சித்தம் நாம் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே 2 விதமான பயங்களை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது
கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் நமக்கு சொல்றார், நீ பயப்படாதே என்று சொல்லி, நாம் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி. எனவே இதை குறித்துதானே காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக நாம் இருக்கின்றோம். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஏசாயா 41வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் அநேக நாமங்கள் அவருக்கு உண்டு. அந்த நாமங்களிலே ஒன்றுதான் இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தினுடைய 23வது வேத வசனம் சொல்கிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு வாக்கு கொடுப்பார்கள், எந்த சூழ்நிலைகளிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது, ஒரு தேவை என்று வரும் பொழுது, இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் நம்மோடு கூட இருப்பது இல்லை. ஆனால் நம்முடைய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்திலே நாம் ஏதோ ஒரு பயத்தோடு, ஏதோ ஒரு கலக்கத்தோடு, ஏதோ ஒரு திகிலோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த 6வது மாதத்திற்குள் நுழைந்திருக்கிறதான நாம், கர்த்தருடைய ஒரு அநாதி தீர்மானம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் பயம் இல்லாமல் வாழ்வதுதான். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 43வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அருமையானவர்களை, இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய உதவி ஒரு நாள் நமக்கு அற்று போகலாம். ஆனால் வேதம் அழகை சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏன் சொல்லுகிறார், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 2வது வசனத்திலே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அதே அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஆபத்துகள், இடையூறுகள், தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? எந்த ஆபத்து வந்தாலும், எந்த தீங்கு வந்தாலும், எந்த சேதம் வந்தாலும், நான் உன்னை அவைகளுக்கு உட்படுத்தாதபடி உன்னை பாதுகாப்பேன், உன்னை பாதுகாத்து உன்னோடு நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வாழ்க்கையில திடனற்று போய் கவலையோடு, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, பயத்தோடு கூட, நான் என்ன செய்வது, என் வாழ்க்கை குறித்து என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், திகைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்வோம். இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பற்றாக்குறை என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வது இல்லை. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. முதலாவது காரியம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி.
இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 31, 30, 31 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார், நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனையோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் என்ன கலக்கத்தோடு கூட நமக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்குரிய பணம் கிடைப்பதில்லை சரியான நேரங்களில். நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம். வாழ்க்கையில சில நேரங்களிலே சில தேவையோடு கூட நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது? குடும்பத்தை குறித்துதானே தேவைகளோடு கூட நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தர் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 30வது 31வது வசனத்தை அங்கு பார்க்கும் பொழுது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? பயப்படாதே, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நான் உங்களை பார்த்துக் கொள்வேன், நான் உங்களை கவனித்துக் கொள்வேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வன், நம்முடைய வாழ்க்கையை குறித்து விசாரிக்கிற தெய்வன். இந்த உலகத்தில் நம்மை யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவை குறித்து யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிப்பார். எனவேதான் 1 பேதுரு 5வது அதிகாரம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. எனவே நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவையை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து விசாரிக்கின்ற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு பணம் இல்லை, என் குடும்பத்திற்கு தேவையான இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதனால் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. எனவே கர்த்தர் சொல்ற ஒரு பெரிய காரியம் என்ன, ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகம் அடைக்கலான் குருவிகளுக்கு நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்னால், உங்களுக்கு நான் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, நாம் ஏன் தடுமாற வேண்டும்? நாம் தடுமாற வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில தடுமாறாதபடிக்கு நம்மை தாங்கி பிடிக்கிறேன், நம்மை ஆசீர்வதிக்கிறேன் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய தேவைக்கு எல்லாம் சந்திப்பார். இந்த வருடத்தினுடைய 5 மாதங்கள் நம்மை குறைவில்லாமல் நம்மை போஷித்தார், நம்மை பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார், நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து வந்தார். எனவே நம்முடைய கர்த்தர் இனிமேலும் அவர் நம்மை விசாரித்து நம்மை நடத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவைக்கு மிஞ்சி அதிகமாய் வருகின்ற பொழுது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை பாவத்திற்குள் விழுந்து விடுகிறோம். சில நேரங்களில் ஆவிக்குரிய வீழ்ச்சியை நாம் சந்தித்து விடுகின்றோம். ஆனால் கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், உனக்கு என்ன தேவையோ அதை நான் சந்திப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனவே நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், அவைகளுக்கெல்லாம் நான் வந்து போஷிக்கிறேன், அவைகளுக்கெல்லாம் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறேன் என்று சொன்னார். கண்டிப்பாய் நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே முதலாவது காரியம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இரண்டாவது காரியம் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீ விசேஷித்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பயப்பட வேண்டிய தேவையில்லை. மூன்றாவது காரியம் அங்கு சொல்லப்படுகிறது, நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். முதல் 2 காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், உன் தேவையை சந்திப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கலங்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகிறார். மூன்றாவது காரியத்தில்
கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். அப்படி என்றால் அது ஆவிக்குரிய பயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய பயத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் டெய்லியா என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய பயம் இரண்டு விதத்தில் அங்கு காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய பயம் இரண்டு விதத்தில் அங்கு காணப்படுகிறது. ஒன்று, இருக்கக்கூடாத பயம். அப்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய சந்தேகம். ஆவிக்குரிய சந்தேகம் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஆவிக்குரிய சந்தேகம். கர்த்தர் என் தேவையை சந்திப்பாரா? நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பாரா? என் தேவையை அவர் சந்தித்து என்னை ஆசீர்வதிப்பாரா? நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா என்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்தேகம் இன்றைய அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஏனென்றால் ஒரு நல்ல தகப்பனுடைய அடையாளம் தன் பிள்ளைகள் கூப்பிடுகின்ற பொழுது அந்த செவி கொடுக்கிறது தான் ஒரு நல்ல தகப்பனுடைய அடையாளம். நம்முடைய பிதா, நம்முடைய தேவன் ஒரு நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நாம் கூப்பிடும்போது அவர் பதில் தருகிறார். அப்படி அவர் பதில் தராமல் இருந்தால் அது ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளம் இல்லை. சில நேரங்கள் நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறது. நம் பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறோம், நான் இடத்திலே பேச மாட்டேன், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறோம். நான் பேச மாட்டேன், ஆனால் பேசாமல் இருக்கிறோமா? இல்லை, நாம் பேசுகின்றோம். இதுதான் நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய சந்தேகம். தேவன் எனக்கு செவி கொடுக்கிறது இல்லை, தேவன் எனக்கு ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லை, தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பது இல்லை, தேவன் சில நேரங்களில் என்னுடைய வார்த்தை, நான் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு தோல்வியில் முடிந்து விடுகிறது. இல்லை அன்புக்குரியவர்களை, தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். எனவே நம்முடைய ஆவிக்குரிய சந்தேகங்களை நாம் விட்டுவிட வேண்டும். கர்த்தருடைய ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தெய்வ பயம் என்று சொன்னால் தெய்வ பிரசன்னத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. தெய்வ பிரசன்னத்தை குறிக்கிறது. இதுதான் அந்த டெய்லியா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையினுடைய அடையாளமாய் இருக்கிறது. தேவன் தெய்வ பிரசனம். இது தெய்வ பிரசனம் நம்மோடு இருப்பது, தெய்வ பிரசனம் நம்மோடு கூட இருக்கிற ஒன்று. இதுதான் அந்த தெய்வ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் மோசேக்கு வந்து கர்த்தர் வந்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி, நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். உபாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இப்போதும் இஸ்ரவேலை நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லப்படுகிறது. இப்போதும் இஸ்ரவேலை நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அப்போ ஆவிக்குரிய ஒரு பயம். தேவனுடைய பிரசனம் எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிறது, தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்குள்ளே நம்மை அறியாதபடி ஒரு தெய்வ பயம், ஒரு தெய்வ பிரசனம் நம்மை ஆளுகை செய்கிறது. எனவே தெய்வ பிரசனம், தெய்வ மகிமை நம்மோடு ஆளுகை செய்கிற பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறார். எனவே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னார், ஏசாயா 41:10 சொல்லுங்கள், பயப்படாதே என்று சொல்லி. அன்புக்குரியவர்களை, இந்த உலகத்தில் நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையின் மத்தியில் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டிய தேவையில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் உங்களை விசாரிக்கிறேன், உடைய தேவை என்ன, உன் குறைவு என்ன, எல்லாவற்றையும் நான் விசாரித்து
உன் தேவையை சந்தித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தெய்வ பயம் என்று சொன்னார். அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, தெய்வ மகிமை என்னோடு கூட இருக்கிறது, தேவனுடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த உணர்வோடு நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஜூன் மாதம் முழுவதும், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய பயங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாகவே இருக்கிறார். கர்த்தர் தாமின் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடும்படியாய் இருக்கிறோம். எங்களோடு கூட ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யாவற்றையும் ஒப்புவிக்கிறே இப்போ, நேசித்தவர் சமூகத்தில் ஜீவிப்பே நம்பி என்றும் ஒப்புவிக்கிறே. யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் இப்போ, லோக இன்பங்கள் வெறுத்தேன், இயேசுவே ஏற்றுக்கொள்ளும். ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். இரட்சகரே, என் யாவையும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்காய் யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் இப்போ, இரட்சகரே, முற்றும் என்னை உம் சொந்தமாக ஆக்கும். ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். இரட்சகரே, என் யாவையும் ஒப்புவிக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவராகவே இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது 2025 ஆண்டினுடைய ஸ்தோத்திரம். 5 மாத காலங்கள் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர், நீர் எங்களை பராமரித்தீர், நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். 6வது மாதத்திற்குள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நீர் கிருபை கூர்ந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நீ விசேஷித்தவன், நான் உன்னை விசாரிக்கிறேன், நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் தேவனுக்கு இந்த உலகத்திலே பயந்து பயபக்தியா தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிற அந்த உணர்வோடு கூட இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த இணையதளம் மூலமாக இந்த ஆராதனைகளை பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஸ்தோத்திரம். இந்த செய்தி அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதற்கு தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். எங்களுடைய மாகாணத்தை கர்த்தர் ஆசீர்வதி, மாகாணத்தினுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதி.
எல்லா தலைவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இது ஆராதனுடைய தெய்வீக பிரசன்னம் தங்கி இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. ஜனத்தை கர்த்தர் நடத்துவீராக. இந்த ஜனத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. தங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக. இந்த பூமியில் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயம் இல்லாமல் உடைய பிள்ளைகள் பயம் நீங்கி தகப்பனை ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு பரலோகத்தின் தகப்பன் என் ஆண்டவராகிய இயேசு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ கரம் கூடவே இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மீடியாவில் பணி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதியும். உடைய பணிகளும் சிறப்பதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. விசேஷமாய் தகப்பனே, இன்றைய நாள் லீகா மெல்சி சண்டே அனுசரிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வியாதிகளை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலும் வீடுகளிலும் எனக்கு சுகமில்லையே, எத்தனையோ மருந்துகள் மாத்திரைகள் எடுத்தும் எனக்கு இன்னும் சுகமில்லை, என்னுடைய சுகம் அடையவில்லை, நான் இன்னும் பலவீனத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல். என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல சுகத்தை நல்ல ஆரோக்கியத்தை இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதி. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் சமாதானத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றும் தங்கி இருப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.